மகரம் வருஷத்தின் முதல் 4 மாதங்கள் சுமாராக இருந்தாலும் கூட ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிநாதன் எல்லாத்தையுமே குரு பகவான் பார்க்க போகிறது என்பது பருத்தி புடவையாய் காய்த்தது என்பதை போல மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது. மகர ராசிக்காரர்கள் படிப்படியாக வெளியே வந்திருக்கிறீர்கள். மகரம் கடன் அடைச்சிட்டோம், ஆட்டத்துக்கு மாட்டில் போட்டு மாட்டத்துக்கு ஆட்டில் போட்டு கடனை அடைச்சிட்டேன்ற மாதிரியாக நிம்மதி இருக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் இப்போ தொல்லைப்பட்டீங்களோ. கும்பம் நடுப்பகுதி 3 மாதம் கொஞ்சம் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருந்தாலும் கூட கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஜென்மச்சனியிலிருந்து விடுதலை பெற்று ஒரு அளவுக்கு நன்றாக வரக்கூடிய ஒரு யோக வருடமாகவே 2026ஆம் வருடம் பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் நிச்சயமாக இருக்குதுங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. மீனம் தொழில் முன்னேற்றங்கள்லாம் பெரியவங்களுக்கு நல்லா இருக்கும். சின்னவங்களுக்கு தான் கொஞ்சம் உலகத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சில அனுபவங்கள் கண்டிப்பாக வரும். வேலையிலிருந்து தொழில் ஆரம்பிக்கிறது, புதுசாக ஆரம்பிக்கிறது, அல்லது இந்த ஷேர் மார்க்கெட்டில் அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதுன்றதை இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக. மீனம் காதல் என்கின்ற பெயரில் சில விதங்களில் சில கடுமையான அனுபவங்கள் வரும். சிலருக்கு இழக்கக்கூடாததை இழக்க நேரிடும். ஐயோ இழந்துட்டமே, ஐயோ போச்சே, இது ரொம்ப பெரிய விலை மதிப்புள்ளது இல்லையா, இது நம்ம வாழ்நாள் முழுக்க போற்றி பாதுகாத்து வச்சுருக்கணுமே. காஸ்மோவியோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மகரம் மகராசிக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குங்க. சுத்தமாக உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சுன்றதை இந்த வருஷம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. வருஷத்தின் முதல் 4 மாதங்கள் சுமாராக இருந்தாலும் கூட ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிநாதன் எல்லாத்தையுமே குரு பகவான் பார்க்க போகிறது என்பது பருத்தி புடவையாய் காய்த்தது என்பதை போல மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது. மகர ராசிக்காரர்கள் படிப்படியாக வெளியே வந்திருக்கிறீர்கள். தொல்லையிலிருந்து, துக்கத்திலிருந்து, துயரத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. தூக்கத்திலிருந்து வெளியே வாங்க. தூங்கிக்கிட்டே இருந்தால் எந்த கிரகமும் காசு கொடுக்காது. நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம், ஒரு நல்ல விதமான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம். முயற்சிகள் கொஞ்சம் பண்ணால் ஒரு இடத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பக்தன் தன்னை நோக்கி 1 அடி எடுத்து வைத்தால் பரமன் அவனை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பான். அதை வச்சே கிரகங்களை சொல்லிடலாம். கிரக அமைப்போல இப்படித்தாங்க, நீங்க 1 அடி அப்படி தூக்கி முன்னாடி வச்சீங்கன்னு வைங்க, கிரகங்கள் உங்களை பின்னாடி அப்படியே பெரிய அளவில் வைக்கும். ஆக மகர ராசிக்காரர்கள் இப்போது என்ன அளவுக்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அமைப்பு பிற்பகுதி 7 மாதம் ரொம்ப பெரிய அளவில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்கின்றன. அருமையான யோக வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். அதுவும் 50 வயசு தாண்டினவங்கெல்லாம் கண்டிப்பாக பெரிய அளவில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக இருக்கிறது. அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு விரும்பியவரையே மனம் முடிக்கக்கூடிய அமைப்பு. வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறவங்க, பிரிஞ்சிடணும்னு நினைக்கிறவங்க கூட இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்ன்ற மாதிரி குடும்பம் இணையக்கூடிய அமைப்பு, குடும்பம் புதிதாக அமையக்கூடிய அமைப்பு. மகர ராசிக்கார ஆண் பெண் இருபாலாரும் குடும்ப தலைவர் குடும்ப தலைவி ஆகக்கூடிய அமைப்பு. யாரை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணுவீங்க. லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும். மேரேஜில் இது வரைக்குமே அம்மா அப்பா உங்களுக்கு எந்த விதத்திலையும் பிடி கொடுக்காம சம்மதிக்காமல் இருந்த நிலைமைகள்லாம் இன்னும் ஒரு 4 மாசத்துல மாறப்போகிறது. ஆகவே குடும்பத்தில் ஒரு சௌஜன்யமான நிலைமைகள் இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருந்தாலும் பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள். ஸ்டாண்டர்ட் டெம்பரவரியாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் நல்ல பெர்மனண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய நிலைமை. அரசு வேலைக்காக தயார் செய்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே அரசு வேலைகள் கிடைக்கக்கூடிய நிலைமை. மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு. கடன் பெரிய அளவில் ஒரு 7-8 வருஷமாகவே மகர ராசிக்காரர்களுக்கு கைக்கும் வாய்க்குமாக அலைந்து கொண்டிருந்த நிலைமைகள் எல்லாம் அப்படியே ஓரளவிற்கு அப்படியே இதாகி கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு. ஏதாவது ஒரு வகையில் கடனை அடைச்சிட்டோம், ஆட்டத்துக்கு மாட்டில் போட்டு மாட்டத்துக்கு ஆட்டில் போட்டு கடனை அடைச்சிட்டேன்ற மாதிரியாக நிம்மதி இருக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் இப்போ தொல்லைப்பட்டீங்களோ, பிள்ளைங்களோட குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லை, பிள்ளைங்களுக்கு கரையேற்ற முடியல, எனக்கு தொழில் நல்லா இல்லை, பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, அவங்க ஹெல்த்து சரியில்லை, இது எல்லாமே நல்லாகக்கூடிய அருமையான நல்ல ஆண்டுங்க 2026 புத்தாண்டு. கும்பம்
கும்பராசிக்காரர்களுக்கு முதல் 4 அல்லது 5 மாதங்கள் அற்புதமான மாதம், நல்லா இருக்கும். குரு பகவான் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எல்லா அமைப்புகளையும் பெரிய அளவில் நல்லாவே இருக்கு. டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6-12 ராகு கேது பயிற்சி நடக்குது. டிசம்பர் மாதம் முதல் வாரம், அதை இப்போ கணக்கில் எடுக்க முடியாது. ஜூன் மாதம் 2ஆம் தேதி 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்தாங்க கூட 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 10ஆம் இடத்தை பார்ப்பது என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலிமையான அமைப்பில் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தை குறிக்கும். ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தின் காரணமாக 2022, 23, 24 இந்த 3 வருஷமும் படுமோசமாக இருந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்ற விதமாக பணவரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் முன்னேற்றம், தனியாக தொழில் வைக்கக்கூடிய வாய்ப்புகள், முக்கியமாக லவ் பிரேக்கப் ஆகி போனவங்களுக்கு புதிய காதல், புதிய வாழ்க்கை, யார் கணவன் மனைவி என்பது மாதிரியான அமைப்புகள்லாம் முதல் 4-5 மாதத்திற்குள்ளேயே உங்களுக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். வருஷத்தின் பிற்பகுதி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு 7ஆம் இடத்துக்கு குரு வந்துடுறார். அதுவும் ஒரு வகையில் நல்ல அமைப்பு, அதிசார முறையில். இந்த அமைப்பின்படியும் பார்த்தீங்கன்னா அற்புதமான நல்ல மாற்றங்கள் உண்டு. ஆக பொதுவாக நடுப்பகுதி 3 மாதம் கொஞ்சம் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் இருந்தாலும் கூட கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஜென்மச்சனியிலிருந்து விடுதலை பெற்று ஒரு அளவுக்கு நன்றாக வரக்கூடிய ஒரு யோக வருடமாகவே 2026ஆம் வருடம் பெரிய அளவில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வருடமாகவே இந்த வருடம் நிச்சயமாக இருக்குதுங்க. பெரிய அளவில் சோதனைகள் இருக்காது. இன்னும் கொஞ்சம் பணப்பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஏற்கனவே போய் மாட்டினது அப்படி போய் மாட்டிட்டேன், சம்பாரிச்சு கடனுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், வட்டிக்கு தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன்றவங்களுக்கு அதை விட வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு, வேலை நிரந்தரம் போன்ற அமைப்பு, குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கக்கூடிய சூழல், வெள்ளை நிறமுள்ள பொருட்கள் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், சர்க்கரை, உப்பு, பால், குடிக்கக்கூடிய திரவங்கள், ஆறு கடல் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது நல்லா இருக்குங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு வெளிநாடுகளில் போய் படிக்கணும், செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நல்ல அனுமதிகள் கண்டிப்பாக இந்த வருஷம் உண்டு. தூர இடங்களுக்கு போகிறதுனால நல்லவைகள் நடக்கும். சிலருக்கு அதீதமான ஆன்மீக ஈடுபாடுகள் இந்த வருஷம் வரும். ஆன்மீக யாத்திரைகள், கைலாஷ் யாத்திரா, காசி, கயா, கங்கா யாத்திரை, ரிஷிகேஷ் போகிறது, பூரி ஜெகநாதரை போய் தரிசிக்கிறது, வடமாநில சுற்றுப்பயணங்கள், ஆன்மீக பயணங்கள், சொந்த ஊர்லேயே குலதெய்வத்திற்கு கோவில் கட்டுவது, கும்பாபிஷேகம் நடத்துவது, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லையும் பெரிய அளவில் நன்மைகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த சோதனைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இந்த வருடம் 2026 ஆரம்பத்திலிருந்தே நல்லபடியாக நடக்கும். இடையில ஒரு 3 மாதம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட நன்றாகவே இருக்கக்கூடிய அமைப்பில் அமைந்திருக்கிறது 2026 ஆங்கில புத்தாண்டு. மீனராசிக்காரர்களுக்கு பெரிய ரிலீஃப். ஒரு 4 மாதம் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கும். அதுவும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே போய்கிட்டு இருக்கிறார். உத்திரட்டாதியிலையும் பூரட்டாதி நாளிலையுமே இப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறார். ஜென்மச்சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் அல்லாடிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த வருஷம் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு மாதிரியான நிலைமைகள் இருந்தாலும் கூட ஜூன் மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் அக்கடான்னு இருப்பீங்க. அப்படியே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும். என்ன பாதிப்பு? அப்படிலாம் ஒன்றும் பெரிய பாதிப்புகள்லாம் வந்துடாது. கொஞ்சம் அனுபவங்கள் கிடைக்கும். வாழ்க்கை அனுபவம் என்பது இந்த மாதிரியான ஜென்மச்சனி நேரங்களில் தான் வரும். யார் நல்லவன், யார் கெட்டவன், யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது, அப்பா எப்படி, அம்மா எப்படி, அண்ணன் எப்படி, தங்கச்சி எப்படி, அக்கா எப்படி, தம்பி எப்படி, உயிர் நண்பன்னு சொல்லிக்கிறவன் எப்படிலாம் ஓட்டமாக எடுப்பான், நம்மளை பார்த்தவன ஓடுவான், இவனுக்காக போய் ஹெல்ப் பண்ணோம் என்கின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இப்போது அப்படியே படிப்படியாக 2026ஆம் வருஷம் வரும். 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வீடு வாகனம் போன்ற அமைப்புகள்லாம் 50 வயசுக்கு, ஒரு 45 வயசுக்கு மேற்பட்ட 50 வயதுகளில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு வீடு வாகனம் சார்ந்த சுப செலவுகள் இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. சிலருக்கு கடன்கள் வரும். ஆனால் அந்த கடன்கள் சுபிட்சத்திற்கான, வளர்ச்சிக்கான கடன்களாக இருக்கும். தொழில் முன்னேற்றங்கள்லாம் பெரியவங்களுக்கு நல்லா இருக்கும். சின்னவங்களுக்கு தான் கொஞ்சம் உலகத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய சில அனுபவங்கள் கண்டிப்பாக வரும். வேலையிலிருந்து தொழில் ஆரம்பிக்கிறது, புதுசாக ஆரம்பிக்கிறது, அல்லது இந்த ஷேர் மார்க்கெட்டில் அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறதுன்றதை இளைய பருவத்தினராக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஜென்மச்சனி என்பது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் மனக்குழப்பத்தை கொடுக்கக்கூடியது. அப்படிங்கிறதுனால முடிவெடுக்கிறதுல கூட அப்பா அம்மா பெரியவங்க கிட்ட எதையாவது கேட்டு முடிவெடுங்க. ஆனாலும் சொல்லுவேன், உங்கள் ராசிநாதன் இப்போது ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு வலிமையான ஒரு அமைப்பில் அடைய போகிறார். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருவை பார்க்க போகிறார். அதனால் பெரிய சோதனைகள்லாம் எதுவும் இருக்காதுங்க.
இன்னொன்று நல்ல விதமாக 6-12ஆம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் இருக்கிறாங்க. இந்த 6-12ஆம் இடங்கள்ல ராகு கேதுக்கள் இருக்கிறாங்கன்னாலே எதையும் எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. படிப்பதில் கொஞ்சம் மன அழுத்தம் மாணவர்களுக்கு வரும். தேவையற்ற பழக்க வழக்கங்களை போய் கற்றுக்குவீங்க. இந்த 6 மணி ஆச்சுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியா வரிசையாக பைக்காக நிற்கிது பாருங்க, அப்படியே ஜன்னலுக்குள்ளே கைவிட்டு ஒரு ஒன்று வாங்குறீங்களே, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள்லாம் இளைய பருவத்தினருக்கு இந்த ஜென்மச்சனி நடக்கும்போது தான் வரும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆண்கள் பெண்களை நம்பாதீங்க, பெண்கள் ஆண்களை நம்பாதீங்க. இளைய பருவத்தினருக்கு மட்டும் இது. காதல் என்கின்ற பெயரில் சில விதங்களில் சில கடுமையான அனுபவங்கள் வரும். சிலருக்கு இழக்கக்கூடாததை இழக்க நேரிடும். ஐயோ இழந்துட்டமே, ஐயோ போச்சே, இது ரொம்ப பெரிய விலை மதிப்புள்ளது இல்லையா, இதை நம்ம வாழ்நாள் முழுக்க போற்றி பாதுகாத்து வச்சுருக்கணுமே, இந்த மாதிரியான விஷயத்தை போய் சில்லி விஷயத்தில் போய் ஏமாந்துட்டோமே, இவர்கிட்ட போய் ஏமாந்துட்டோமேன்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வரும். ஆகவே இளைய பருவத்தினர் மட்டும் 1க்கு 2ஆக எதிலும் ஒரு மாதிரியாக எதுலேயும் கவனமாக இருக்க வேண்டியது வரும். ஆனாலும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாது. வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், இருந்துட்டு போங்க, அடுத்த வருஷம் சரியாக போயிடும். அதனால் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லை. பொருளாதாரத்தில் பணம்னா என்னன்னு காட்டக்கூடிய சில விஷயங்கள் வரும். அதை தவிர்த்து மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு எந்த விதமான கஷ்டங்களும் 2026ஆம் ஆண்டு கிடையாது. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உண்மையிலேயே சொத்து சேர்க்கை போன்ற நல்லவைகள் நடக்கக்கூடிய சுபமான ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க 2026 ஆங்கில புத்தாண்டு.